ஹாய், அன்பார்ந்த நண்பர்களே, வணக்கம். நான் நம்மளுடைய யூடியூப் சேனல் பேர் வந்து ஸ்டார் ஃபேமிலி ஸ்டோரிஸ் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. உங்கள் அனைவருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. இந்த கடந்த ஒரு மாதங்களாக நல்ல ஒரு வியூஸ் கிடைக்கிது. நிறைய பேர் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 10,000 என்ற எண்ணிக்கையை தாண்டி கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போ வந்து இந்த புதியதாக யூடியூப் சேனல் தொடங்குறார் இல்லையா, அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி. யார் வேண்டுமானாலும் யூடியூப் ஆரம்பித்து ஜெயிக்கலாம் அப்படி என்பதற்கு நம்பிக்கை ஊட்டும் நான் விஷயங்களை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒன்று வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கும் அந்த இது இருக்கு இல்லையா, சேனல், உங்களுக்கென்று உங்களுடைய தனிப்பட்ட திறமை என்று ஒன்று இருக்கும். அதை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம தோழர்கள்லாம் அன்பார்ந்த நிறைய பெரிய கிரேட் யூடியூபர்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன். அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அதில் வந்துட்டு அந்த தலைப்பு உங்களை இது இருக்கு இல்லையா, உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு பேர் எடுக்கிறீங்களா, பேரில் தான் விஷயமே இருக்குது. இப்போ எனக்கு வந்து நான் கதை சொல்வதில் மிக ஆர்வம் உண்டு. அப்படின்னா ஸ்டார் ஃபேமிலி ஸ்டோரிஸ் என்று போட்டிருக்கிறேன். முன்னத்தவங்க வந்து நல்லா ட்ரா பண்ணுவாங்க, படம் வரைவாங்க. அவங்க வந்து ஓவியத்தை பற்றி மை கிரேட் ட்ராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ், இந்தியன் கிரேட் பெயிண்டிங்ஸ், சம்திங் லைக் தட். அதுமாரி எதாவது பேர் போட்டுக்கலாம் நீங்கள். சரியா? உங்களுக்கு எதில் தனி திறமை இருக்கின்ற சில பேர் நல்லா பாட்டு போடுவாங்க. நல்லா பாட்டு பாடுவாங்க. அவங்களுக்கு வந்து பாடல் சம்பந்தமான தனித்திறன் உலகத்தில் யாரும் எந்த வித திறமையும் இல்லாமல் பிறப்பதே கிடையாது. கடவுள் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு திறமையை கொடுத்துருக்கிறார் இல்லையா, அந்த திறமை மீது நம்பிக்கை வையுங்கள். அப்போ வந்து நீங்கள் வந்து எல்லோரும் இப்போ குக்கிங் போடுறாங்க, ரொம்ப சூப்பராக பிக்கப் ஆகுது அப்படின்னு குக்கிங் போட்டுறாங்க. ஏன்னால் வந்து அது வந்து ஒரு பெரிய இது மாதிரி நிறைய கூட்டம், எக்கச்சக்கமான டிராஃபிக். இப்போ உங்களுக்கு சென்னையை பற்றி தெரிஞ்சுங்க. சென்னையில் வந்து மெயின் டிராஃபிக் இருப்பது எங்கே? மவுண்ட் ரோடில். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, சென்ட்ரல் போனோன்னா மவுண்ட் ரோடை தேர்ந்தெடுப்பது கிடையாது. தேர்ந்தெடுத்தால் அங்கே அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. டிராஃபிக்கில் வந்து உங்களை நீங்கள் செல்லும் வாகனத்தை, டூ வீலரோ ஏதோ ஒன்று போகும்போது அவ்வளோ டிராஃபிக்கில் தாண்டி போகும்போது திணறும். அந்த திணறல் இல்லாமல் ஈஸியாக செல்வதற்கு இன்னும் சிலப்பட்ட வழிகள் இருக்கலாம். அந்த வழியாக தாங்கள் வெற்றி அடையலாம். அதான் யூடியூப்பில் நீங்கள் வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய சின்ன ஒரு இது என்னென்னா, எல்லோருமே இப்போ வந்து எல்லோரும் குக்கிங் போடுறாங்க, நீங்களும் குக்கிங் போட்டுறாங்க. உங்கள் குக்கிங் நன்றாக தெரிந்திருந்தாலும் தாங்கள் தேர்ந்தெடுக்கும் தலைப்பு தங்களுடைய யூடியூப் சேனலின் பேர் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் எந்த விதமான மிக்சடு வெரைட்டியும் போடலாம். இப்போ அதில் வந்து உங்களுக்கு நல்ல குக்கிங் நல்லா தெரியும், கதை சொல்வதும் நன்றாக தெரியும், பாடுவதும் நன்றாக வரும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு வந்து ஒன்று வந்து இப்போ வந்து நிறைய பேர் வெற்றி அடைவது எப்படின்னா, வந்து இந்த கடந்த 2 மாதங்களாக நான் கற்றுக்கொண்ட சரியான ஒரு படிப்பினை என்னவென்று கேட்டால், ஷார்ட்ஸ் போடுங்க. ஷார்ட்ஸ் அப்படி, அதாவது 1 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சில கதைகளோ சில சுவையான சம்பவங்களை தொடர்ந்து அடிப்படையாக கொண்டு சில விஷயங்களை போடலாம். ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா டக்குன்னு மாடிப்பல்ல வந்து உங்களை லிஃப்ட்டுமா சைன்னு அப்படியே லிஃப்ட்டில் என்ன அப்படி சைன்னு தூக்கி விடுறீங்களா, நீங்கள் மாடிப்படி ஏறி உச்சி அடைவதற்கு பதிலாக இந்த ஷார்ட்ஸ் 1 நிமிடத்திற்கும் குறைவாக, கரெக்டாக 1 நிமிஷம் தான் இருக்கணும், 60 செகண்ட்குள்ளே நீங்கள் ஒரு சின்ன வீடியோ தயார் பண்ணுங்கள். எதை பற்றி வேண்டாமலும் எப்படி வேணாலும் அதில் பேசலாம், முகம் காட்டாமலும் பண்ணலாம். அதெல்லாம் நல்ல வழிமுறைகள் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம யூடியூப் நண்பர்கள்லாம் நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. நான் வந்து இந்த கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சேரும்போது எனக்கு வந்து யூடியூப்பை பற்றி ஒன்றும் தெரியாது. யூடியூப் நண்பர்கள், நல்ல வெற்றிகரமான நண்பர்கள் சொல்லி தந்த பாடங்களை வைத்துக்கொண்டு நான் வெற்றி பெற்றேன். அதுமாரி நீங்களும் வெற்றி பெறலாம். முயற்சித்து பாருங்கள். வாழ்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.